அனைத்து உறவுகளுக்கும் காலை வணக்கம். இங்கே பாருங்கள், எங்கள் அம்மா வாசல் தெளித்து மங்களகரமாக கோலம் போட்டிருக்காங்க. வாங்க அடுத்து என்ன வேலை பார்க்குறாங்கன்னு பார்ப்போம். அம்மா, எனக்கு உங்கள்கிட்ட ஒரு கேள்விம்மா. சொல்லுங்கள். நீங்கள் மாடு பார்த்துக்கிறீங்களா? அதில் மாட்டுக்கு அதிகமாக வர நோய்னா என்னதுமா? அதிகமாக வர நோய்னா என்னதுன்னு கேட்குறியா? மடி நோய் தான். அதுக்கு நீங்கள் என்னென்னலாம் வைத்தியம் பண்ணுவீங்க? மடி நோயை பொறுத்த வரைக்கும் கண்ணே, ஃபஸ்ட்டு எடுத்த உடனே டாக்டரை கூப்பிட்டு இன்ஜெக்ஷன் பண்ணிடணும். ஒரு நேரம் 2 நேரம் டாக்டரே ஊசி போட்டு கிளியர் ஆகணும்னா 2 நேரம் போடுவாங்க. அது தேவையில்லை. ஒரு நேரம் கூப்பிட்டு இன்ஜெக்ஷன் பண்ணிவிட்டு அடுத்த நேரத்துலேருந்து நாட்டு வைத்தியம் பண்ணலாம். நாட்டு வைத்தியம்னா என்னதுன்னா, விளக்கெண்ணெய் நல்லா மடியில் நிறையா சொதன்னு தடவி விடலாம். 2வது சாக் பீஸு எலுமிச்சம்பழமும் தேய்ச்சி மடியில் தடவி விடலாம். அது பண்ணோம்னா கொஞ்சம் சீக்கிரம் குறையும், டாக்டர் செலவும் குறையும். நீங்கள் என்னென்ன பண்ணுவீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சது நான் சொல்லியிருக்கேன், உங்களுக்கு தெரிஞ்ச சொல்லுங்கள். நான் அடுத்த தடவை ட்ரை பண்ணி பார்ப்பேன். ஓகே, பாய். நீங்கள் மாட்டுக்கு மடி நோய் வந்தால் அது எப்படிம்மா கண்டுபிடிப்பீங்க? மாட்டுக்கு மடி நோய் வந்தால் மடி வீக்கமாக இருக்கும். நம்ம மடி கழுவும் போதே மாடு உதைக்கும், நிற்காது, காலை தூக்கும். அதுமாரி பால் திரியாக வரும். ஒரு மாதிரி தயிர் போட்டிருந்தா இருக்கும்ல, அது மாதிரி திரியாக வரும். வீக்கமாகவே இருக்கும், மடி வீக்கமாகவே இருக்கும். ஆனால் பால் இறங்காது. அதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் அது மடி நோய் தான் அப்படின்னு. உடனே டாக்டரை கூப்பிட்டு வைத்தியம் பார்த்துக்கலாம். அப்படி தான் நான் பண்ணுவேன். அப்படி தான் பார்க்கணும், அப்படி தான் தெரியும் மடி நோய்னா. தெரியாதவங்க, புதுசாக மாடு வாங்கியிருக்கவங்க என்னமோ தெரில அப்படின்னு சொல்லிட்டு உடனே டாக்டரை கூப்பிட்டு காமிப்பாங்க. அப்படி தான் மடி நோயை கண்டுபிடிக்கணும். மாடு சாதாரணமாக இருக்கும்போது பாலுக்கு நிற்கும். மடி நோய் இருந்துச்சுன்னா பாலுக்கு நிற்காது. மாடு சுற்றி வரும், கால் தூக்கும், உதைக்கும், பால் இறங்காது, மடி வீக்கமாக இருக்கும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. அதை வச்சு கண்டுபிடிச்சலாம். மாடு பாலுக்கு நிற்காத பால் தெரியாக வருதுனாவே மடி நோய் தான். கண்ணுக்குட்டி அவுத்துடுறீங்க, பால் பீசி முடிச்சிட்டிங்களாம்மா? முடிஞ்சாச்சுப்பா. மாட்டுக்கு தீனி போடணும், பால் இந்த மாட்டு கண்ணுக்குட்டி இல்லை, சுட்டு போச்சு. ஐயோ, சரிம்மா. எதனால் நீங்கள் மாட்டுக்கு பால் பீசின உடனே தீனி போடுறீங்க? ரொம்ப நாளாக சந்தேகமாக இருக்குது. மாட்டுக்கு பால் பீசின உடனே தீனி போடணும். தீனி போட்டால் தான் 99% மடி நோய் வர்றதை தவிர்க்கலாம். ஏம்மா அப்படி? காரணம் என்னன்னு கேட்டால், பால் பீசல மாடு பால் பீசுறதுக்கு தண்ணி அவுத்து விட்டா சுரப்பு விடுதுல்ல, அந்த பால் பீசுற வாய் அந்த ஓட்டை திறந்தே இருக்கும் ஒரு அரை மணி நேரத்துக்கு. அதெல்லாம் கீழே படுத்தா இந்த மண்ணில் எல்லாம் பூச்சி இருக்கும், கிருமி இன்ஃபெக்ஷன் ஆகி மடி நோய் வந்துடும். 99% மடி நோய் வர்றது அதனால தான். அதனால் மாடு படுக்கக்கூடாதுன்னு சொல்லி பால் பீசின உடனே பச்சை தீனியாக இருந்தாலும் வர தீனியாக இருந்தாலும் இருக்கிறத 5-6 அள்ளி போட்டுருணும். குறைஞ்சபட்சம் அரை மணி நேரமாவது மாடு கீழே படுக்காமல் இருந்துச்சுன்னா மடி நோய் வர்றதை தடுக்கலாம். அப்போ மாடு கீழே படுக்காமல் இருக்கணும்னா தீனி போடணும். தீனி தின்னுதுன்னா மாடும் தெம்பாக இருக்கும், மடி நோயும் வராது. நான் இப்படி தான் பழக்கப்படுத்தி வச்சுருக்கேன். பால் விட்டுறணும், தீனி போட்டுடணும். எதுவாக இருந்தாலும், வைக்கலாக இருந்தாலும் தட்டையாக இருந்தாலும். வாங்க, நான் டீ குடிக்க போகிறேன், நீங்களும் டீ குடிக்கலாம். காலையிலே பால் கறந்து தாங்க எவ்வளோ தலைவலியாக இருந்தாலும் டீ குடிப்போம். ஒரு சில பேர் பால் எடுத்து வச்சுருந்து டீ குடிப்பாங்க, எனக்கு அது பிடிக்காது. புதுசாக டீ வச்சு தான் டீ குடிப்போம். வாங்க டீ குடிக்கலாம் எல்லாம். நீங்கள்லாம் என்ன பண்ணுவீங்கன்றதையும் சொல்லுங்கள். அதே மாதிரி நாங்கள் சொல்கிற செய்தி உங்களுக்கு பயனாக இது யூஸ் ஆகுதான்னு சொல்லுங்கள். வேறு நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள். நாங்கள் போடுற வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க எல்லாம் டீ குடிக்கலாம். ஓகே, பாய்.